ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் செய்ய போகிறோம். நான் அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். சிறு பருப்பையும் அரிசியும் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். எதை ரொம்ப வேண்டாம், சும்மா மல்லித்தூள் போட்டோம்னா கலர் நல்லா வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். விட்டு ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு போகும், சாதம் ரெடி ஆகிடும். மூடி விட்டு மூடி வேற வச்சுக்கிறது. கத்திரிக்காய் சாம்பார் வைக்கலாங்க பொங்கலுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். பருப்பு ஒரு 1/4 மணி நேரமா ஊறிக்கிட்டு இருக்கு. நல்ல தண்ணியில் 2 வாட்டி நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சிருக்கேன். தண்ணி சூடாகிறதுக்குள்ள நம்ம இந்த காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இது மூடி எங்கிருந்து வெளியே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் தான். நேற்று அறுத்துட்டு இருந்தேன். நேற்று கொஞ்சம் பாதி பொரியல் பண்ணியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பொங்கல் சாம்பார் வச்சிடலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 4-5 காய் இருக்கு. இது எல்லாம் பச்சை மிளகாவும் தோட்டத்தில் விளைஞ்சது தான். தக்காளியும் தோட்டத்தில் விளைஞ்சது தான். காரத்துக்கு பச்சை மிளகாய், காலையிலேயே கிச்சன்ல நிற்க முடியல, ஒரே வேக்குது, தண்ணி தண்ணியா ஊற்றுது. கத்திரிக்காய் பிஞ்சா அழகா இருக்கு. காரக்குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன். வெயிலுக்கு காரக்குழம்பு வச்சு என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியல. அதனால நேற்று என் பொண்ணு என்ன பண்ணோம்னா கத்திரிக்காயை பறிச்சிட்டு வந்துட்டு தயிர் சாதம் கத்திரிக்காய் போட்டு ஈஸியாக வேலையை முடிச்சுட்டோம். வெயில் சமைக்கிறது இல்லை. தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பருப்பை இதுக்குள்ள சேர்த்துக்கணும். ஊற வச்சு சேர்த்தோம்னா சீக்கிரம் வெந்துருங்க. பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் நான் குக்கரில் வைக்காம சட்டியில் வேக வச்சிட்றேங்க. சட்டியில் வேக வச்சு சாப்பிடும்போது நல்லா பருப்பு ஊறினதுனால எல்லாமே ஒன்றா வெந்துடும். பொங்கிடுமே. ஒரு விசில் வந்துருச்சு. இன்னொரு 2 விசில் வந்துடும். பொங்கலுக்கு மிளகு இடிச்சு சேர்த்து செய்யுது, டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி உடனெல்லாம் புறக்கி வைக்கணும், இடிச்சு சேர்த்து டேஸ்ட் நல்லா இருக்கும். வீட்டில் பசங்க பார்த்தீங்கன்னா மிளகு குறைஞ்சி
இடிச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பக்கமாக பரப்பி வைக்கணும். அப்பன் கொடுக்குறேன். பாருங்க, நம்ம போட்ட காய்கறி, பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏன் இதை கட்டிட்டு அடுப்பு கடாய் ரொம்ப சூடாயிடுச்சு. கடுகு, சீரகம், கருகு நம்ம பொரிக்கிற பார்த்த போட்ட வேண்டியதான். பெருங்காயத்தூள், உப்பு இதை போட்டு கொதிக்க வச்சு இறக்கணும்னா சாம்பார் ரெடிங்க. அடுத்தது பொங்கலுக்கு தாளிச்சுக்கணும். எண்ணெயும் குழம்பு சேர்த்துக்கிட்டேன். சாம்பார் கிண்டி விடுவாப்பா. கட் பண்ணி வச்சுக்கிட்டே இஞ்சி, முந்திரி, சீரகம், கருவேப்பிலை, நம்ம இடிச்சு வச்சோம் இல்லையா மிளகு, அதை லாஸ்ட்ல போட்டு இந்த கறியிடும். பெருங்காயத்தூள், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பொங்கலோட கலந்து சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த நம்ம எல்லாருமே நார்மலா வீட்டுல செய்யறதுதான். அவ்வளவுதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. நான் வெயிலுக்கு நல்லா சூடா இருக்கு, நல்லா ஆற வச்சு சாப்பிட்டாதான் இது செட் ஆகும். ரொம்ப நாள் ஆச்சு பொங்கல் செய்யுமேன்னு செஞ்சு. பசங்கெல்லாம் வீட்டுல இருக்காங்க. சரி, வெயிலுக்கு வச்சு கொத்தமல்லி பொடி பாருங்க, இறக்கி வச்சு அவ்வளோதான் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்படி எடுத்து அழகா இருக்கும். அவ்வளோதான், சுட சுட சாம்பார் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை.